generation of people. LTT இயக்கம் சிறு பிள்ளைகளை இயக்கத்தில் சேருவது சம்பந்தமாக உங்களோட அனுபவம் எப்படி? விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு ஆட்கள் சேர்ப்பதுதான் பிரதான அரசியல் வேலையாக கொண்டு வைத்திருக்கின்றார்கள். இந்த வகையில் இடம்பெயர்ந்து பாதுகாப்பு வலயங்களிலே வாழுகின்ற மக்கள் வாழுகின்ற இடங்களிலே வயது குறைந்த பிள்ளைகளை கட்டாயப்படுத்தி ஆட்சேர்ப்பில் ஈடுபடுகின்றார்கள். இதுக்கென்று காவல்துறை உறுப்பினர்கள் இயக்க உறுப்பினர்கள் எல்லாம் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். இந்த வகையிலே ஆட்சேர்ப்புக்கு 95, 96, 94 ஆண்டு பிறந்த ஆண் பெண் பிள்ளைகள் கூட இணைக்கப்படுகிறார்கள். அது மாத்திரமின்றி நோய்வாய்ப்பட்டுள்ள பெற்றோருக்கு தனிப்பிள்ளையாக இருக்கின்றவர்களும் கூட இணைக்கப்பட்டுள்ளார்கள். நான் இதுக்கு உதாரணமாக சில விஷயத்தை 2 சம்பவத்தை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு ஆசிரியருக்கு 2 பிள்ளைகள், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும். அந்த 2 பிள்ளைகளும் அவர்கள் 2 பேரும் 20 வயது 22 வயது பிள்ளைகள். 2 பிள்ளைகளும் இயக்கத்துக்கு இணைக்கப்பட்டுள்ளார்கள். இன்னொரு சம்பவத்தை சொல்லலாம். ஒரு குடும்பத்தில் 4 பிள்ளைகள், மூத்த பிள்ளை ஏற்கனவே இணைக்கப்பட்டு போராளியாக இருக்கின்றது. பின்னர் அடுத்த 2 பிள்ளைகளும் கூட நான் அடுத்த மூத்த பிள்ளை ஆண் பிள்ளை இணைக்கின்றேன். அந்த பிள்ளை இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்த பெண் பிள்ளை, அடுத்த ஆண் பிள்ளை, ஒரு வீட்டிலேருந்து 3 பிள்ளைகள் வற்புறுத்தலாலே இணைக்கப்பட்ட சம்பவம் நான் நினைக்கிறேன். இந்த சம்பவம் கடந்த 15ஆம் தேதி ஏப்ரல் மாதம் மாத்தளன் பகுதியில் நடந்த சம்பவத்தை நான் குறிப்பாக சொல்ல முடியும். அதேவேளை LTT இயக்க தலைவர் பிரபாகரன் இந்த பிரச்சனையை ஜனநாயக முறையில் சமாதானத்தை ஏற்படுத்த விரும்புகிறார். அவர் அதுக்குரிய சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த ஜனநாயக முறையிலே தீர்க்கப்பட வேண்டியது. குறிப்பாக 1987ஆம் ஆண்டு இந்திய ஒப்பந்தத்தின் மூலமோ 1990ஆம் ஆண்டு இலங்கை அரசாங்கத்தினுடைய சந்தர்ப்பத்திலேயோ அல்லது 1994ஆம் ஆண்டு திருமதி சந்திரிகா பண்டாரநாயக்கா அரசாங்கத்திலேயோ சரி, இல்லாவிட்டால் 2002ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்காவும் விடுதலை நோர்வேயின் மூலம் செய்யப்பட்ட ஒப்பந்தம், இந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் சமாதான முறையில் தீர்ப்பதற்கான சந்தர்ப்பம் ஒன்றையும் பயன்படுத்தி கொள்ளாமல் அவற்றையெல்லாம் ஏதோ ஒரு காரணங்களை கூறிக்கொண்டு அதை முறித்து கொண்டு இராணுவ தீர்வை நோக்கி சென்றதையே நாங்கள் காணக்கூடியதாக. எனவே இவருக்கு அந்த சிந்தனைகள் அந்த ஜனநாயக வழியிலே தீர்க்க வேண்டும் என்ற நிலைப்பாடு இல்லாதான் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. Even though Prabhakaran rejected association with the other Tamil politicians and the political parties, we know that he has a close association with the TNA, the Tamil National Alliance, and in turn TNA says that they are also the sole representative of the Tamil people. George Master, I would like to know what have they done to that effect? If they claim that they are the sole representative of the Tamil people, aftermath of the elections, after coming into the parliament, the supreme body in this country, to the legislature, what have they done to justify to their claim that they are the sole representative of the Tamil people? Have they taken any steps to address the issues of the Tamil people in a meaningful way, rather than becoming the proxy of the LTT? If one takes an analysis of the end product of their so many years term as members of parliament representing the Tamil people, one has to say a very dismal record, because day-to-day needs of the people were so abundant, political needs of the people unresolved for more than 3 decades, but contribution of these Tamil national MPs, Tamil has been very poor, in the sense they haven't shown to the people
that they care for the people, they have concern for the people, they are addressing their minds in garnering support to uplift the conditions of living for the people, but living in a very entirely secluded world where they are separated from the people, isolated from the people. So therefore, people who have elected them have totally lost confidence in those MPs who are called Tamil National Alliance, TNA, and they have not served any useful purpose as far as the Tamil civilians are concerned. Daya Master, as George Master explained very vividly, that the TNA always work hand in glove with LTT, even though they claim that they were the sole representatives of the Tamil people. They were the mouthpiece of the LTT. We don't know, we are yet to see whether they have changed their stance, or for that matter their position. தமிழ் கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்த வரையில் அவர்கள் தமிழ் மக்களினுடைய அல்லற்படுகின்ற தமிழ் மக்களினுடைய நாளாந்த பிரச்சனைகளையோ அன்றி அரசியல் பிரச்சனையோ கவனத்தில் கொள்ளாமல் தனியாக விடுதலை புலிகளின் நலனிலே அக்கறை காட்டி அப்பிரச்சனைகளையே பேசிக்கொண்டு திரிகிறதை நாங்கள் அவதானிக்கிறோம். இவர்கள் ஒரு தமிழ் மக்களின் பிரதிநிதிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள். இவர்கள் அந்த மக்களின் நலனை கவனிக்காமல் இந்த இதிலேயே தம்முடைய காலத்தை கழிக்கிறதை காணக்கூடியதாக இருக்கின்றது. There must we see a huge vacuum between the funds collected and the funds LTT have spent for development programs, so-called development programs. If they did not use those funds for development programs, for what activities they would have used these funds? விடுதலை புலிகளால் தமிழர் புனர்வாழ்வு கழகத்தின் என்ற பெயரில் வெளிநாடுகளிலே பணங்கள் சேகரிக்கப்படுகின்றன. தமிழ் மக்களாலே இந்த பணங்கள் தமிழ் மக்களின் அபிவிருத்திக்கென அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆனால் அது தொடர்பான அபிவிருத்தி எதுவும் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பகுதியில் எங்களால் காண முடியவில்லை. ஒருவரும் அபிவிருத்தியும் செய்யப்படவும் இல்லை. இந்த வகையிலே சுனாமி ஏற்பட்ட பொழுதும் நிதிகள் பெறப்பட்டது. அந்த நிதிகள் மூலம் அந்த நிதிகளை பொது அமைப்புகள் தமிழர் பெருமாள் கழகத்துடன் அவர்களுக்கு வீடுகளை கட்டி கொடுப்பதற்கு வழங்கியிருந்தார்கள். அது கூட அந்த வீடுகள் கூட முற்றாக நிறைவேற்றி கொடுக்கப்படவில்லை. ஆகவே இந்த மக்களுடைய நலன் கொடுக்கப்பட்ட பணம் வேறு ஏதோ ஒரு வழியில் எங்கேயோ பயன்படுத்தப்படுகிறத அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது பொதுவாக இந்த பணங்கள் இராணுவ தேவைக்கு பயன்படுத்தப்படுவதாகத்தான் நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த பணம் தமிழ் மக்களுக்கு பயன்படப்பட இப்பொழுது இராணுவ தேவை பயன்படுத்தப்பட்டு அந்த இராணுவ தேவைகளிலும் கூட ஒரு முன்னேற்றத்தையோ அல்லது ஒரு இதையோ காண முடியாது. இந்த பணம் வீணாக வீணாக பயனற்று போன தமிழ் மக்களுடைய பணம் வீணாக பயனற்று போயிருக்கின்றது. The tenuous LTT are now on the verge of collapse and receiving that deserving end to their struggle. Prabhakaran must be fighting with his own conscience for the sins he committed, but he still fights. He continues to fight. We cannot understand his purpose. George Master, what is the purpose of his futile last attempt of continuing to fight rather than choosing to lay down the arms? The best option for the LTT leader was to lay down the arms in the interest of the people, so that since, as you said, it has now been proved to be a futile attempt. He cannot hold forth, and therefore should have taken that option in a very responsible manner, so that people would be alleviated from all these hardships of displacement, running from place to place and pushed into penury. Unfortunately, he did not opt to do that. He continued to rely on a war option, and it is a sad commentary